எஸ்ஐஆர். மக்களுக்கு அவங்க சொல்ல போறது உன் ஓட்டு கோயிந்தா. இறந்தவன் உயிரோட இருக்க மாதிரி இருக்கு, உயிரோட இருக்கவே இறந்த மாதிரி இருக்கு. ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த ஒற்றை ஆயுதத்தை பறிப்பது நம்முடைய குரல் வலையை நெரிப்பதற்கு சமம். ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒண்ணு, பிஎல்ஓக்களை காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. திமுகவுடைய நிர்வாகிகள் வீட்ல இருக்காங்களா இல்ல ஸ்கூல்ல இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தமிழக வெற்றி கழகம் ஒரு மாவட்டத்துல இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக. வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.